SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை வர்த்தகர்கள் உட்பட பலர் கைது. நாட்டில் சுமார் 100 பகுதிகளில் ஏற்பட்டுள்ள திடீர் மின்வெட்டு. சற்று முன்னர் வெளியான திடீர் அறிவிப்பு. உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பிக்க தயார். தொடர்பன விரிவான செய்திகள். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சீனா மற்றும் இலங்கை பயணிகள் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் 3 கோடி ரூபாய்க்கும் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்கு கொண்டு வந்ததை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. துபாய் மற்றும் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்த குறித்த சந்தேக நபர்கள் பசுமை வழி பாதையூடாக சிகரெட்டுகளை கொண்டு செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 16 சீன பிரஜைகளும் 2 இலங்கை பிரஜைகளும் அடங்குவதோடு இவர்கள் அனைவரும் வர்த்தகர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரிடமிருந்து 27 பயணப்பகுதிகளை சோதனையிட்டதில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 2,09,200 சிகரெட்டுகளை அடங்கிய 1046 பெட்டிகள் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சம்பவம் குறித்து விமான நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட சமநிலையின்மை காரணமாக கொழும்பு உட்பட பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்ட மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட சுமார் 100 பகுதிகளுக்கு துண்டிக்கப்பட்ட மின் விநியோகம் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. தேசிய மின்சார அமைப்பில் ஏற்பட்ட சமநிலையின்மை காரணமாக கொழும்பு உட்பட பல பகுதிகளில் இன்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்க அறிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடிய விரைவில் மின்சாரத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் அவர் முன்னர் தெரிவித்திருந்தார். இந்த அமைப்பை சமநிலைப்படுத்தும் நிலைமையை ஒரு நடவடிக்கையாக மின் விநியோகம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும் அதை மீட்டெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் வெசாக் பண்டிகை காலத்தில் தேசிய மின் கட்டமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் சீரான செயற்பாட்டை உறுதி செய்யும் பொருட்டு கூரைமேல் சூரிய மின் தகடு உரிமையாளர் இன்று பிற்பகல் 3 மணி வரை தங்களது சூரிய மின் அடுப்புகளை தாங்களாவே முன்வந்து அணைத்து வைக்குமாறு கோரப்பட்டிருந்தது. அமைப்பின் கணிசமாக குறைந்த மின்சார தேவை காணப்படுவதால் இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. நிலைத்தன்மையை பேணுவதற்கு கவனமாக மின் கட்டமைப்பு மேலாண்மை அவசியமாகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்லெஸ் இன்று தெரிவித்துள்ளார். ஆசியாவின் மிக முக்கிய பாதுகாப்பு மாநாடான சங்கரலா நிகழ்வில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் மீண்டும் நடவடிக்கைகளை தொடரும் திறன் எங்களிடம் உள்ளது, அதற்கான முழு திறனும் எங்களிடம் இருக்கிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள எங்களிடமுள்ள கையிருப்புகள் அதற்கு போதுமான அளவுக்கு மேலாக உள்ளது. எனவே நாங்கள் மிகவும் சாதகமான முறையில் இருக்கின்றோம். ஈரானுடனான மோதலில் ஈடுபட்டிருந்தாலும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா விலகவில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நேரத்தில் 2 விடயங்களை செய்யும் திறன் எங்களுக்கு உள்ளது. எங்களுடைய பாதுகாப்பு தொழில்முறை உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரித்து வருகின்றோம். மிக விரைவில் ஆயுத உற்பத்தி 2, 3, 4 மடங்களாக உயரும். இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள எங்களுடைய நடவடிக்கை திட்டங்களுக்கு தேவையான ஆதாரங்களை உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பொறுமையுடன் செயற்பட்டு வருவதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறாத வரையில் சிறந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புவதாகவும் ஷெக்கெக் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் ஈரான் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முன்மொழிவை குறித்து இறுதி முடிவை வெள்ளை மாளிகை பாதுகாப்பு அறையில் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார். அந்த முன்மொழிவு ஏப்ரல் தொடக்கத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீடித்து நிரந்தர உடன்பாட்டை உருவாக்க பேச்சுவார்த்தையாளர்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை வர்த்தகர்கள் உட்பட பலர் கைது. நாட்டில் சுமார் 100 பகுதிகளில் ஏற்பட்டுள்ள திடீர் மின்வெட்டு. சற்று முன்னர் வெளியான திடீர் அறிவிப்பு. உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பிக்க தயார்.